students, welcome to Hiva Max 12th Standard Business Max Chapter 2 Integral Calculus 1 Example 2.16 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate 3 power 2x plus 3 into dx. இப்போ நம்ம கொடுத்திருக்க வேல்யூவை நம்ம evaluate பண்ண போறோம் சரிங்களா? and இப்போ பவர்ல வந்து x வந்திருக்கு. பவர்ல x இருக்கு. இப்போ இது என்ன ஃபார்மேட்னா பேஜ் நம்பர் 32ல டைப் 3 கொடுத்திருப்பாங்க பாருங்க. பேஜ் நம்பர் 32ல டைப் 3ல வந்து இந்த ஃபார்மேட் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு சம் செய்யும் போது அது எழுதலாம் ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணிட்டு படிக்கலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/log a பவர் எக்ஸ் பிளஸ் சி. இது தேர்ட் டைப். இது ஃபோர்த் டைப் என்னன்னா a பவர் mx பிளஸ் n இன்டூ டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/m இன்டூ log a பவர் mx பிளஸ் n பிளஸ் சி. a வந்து greater than 0 இருக்கணும் சரியா? சொல்யூஷன்ல இன்டகிரேஷன் ஆஃப் 3 பவர் 2x plus 3 into dx இருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். இன்டகிரேஷன் ஆஃப் 3 பவர் 2x plus இருக்கிறனால into 3 பவர்ல 3ன்னு எடுத்துக்கலாம் dx. இப்போ 3 பவர் 3ன்றது 9 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தேன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 3 பவர் 2x into dx மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப். இப்போ a இருக்கிற இடத்துல 3 இருக்கு, 2x அப்போ 1 into x which is equal to 1/log a. அப்போ 3 இருந்தா log 3 பவர் 2x and x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை டிவிஷன்ல கொண்டு வருவோம். அதான் செய்யப்படும். 9 into 1/log a. a இருக்கிற இடத்துல 3 இருக்கு கரெக்டா? and நியூமரேட்டர்ல இப்போ 3 பவர் 2x plus c இருக்கா? இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 2, அதை டினோமினேட்டர்ல எழுதணும். லாஸ்டா பிளஸ் சி எழுதிக்கலாம் சரியா? இதுதான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டைப் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.17. evaluate integration of e power x plus 7/e power x into dx. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். e power x plus 7/e power x into dx. இப்போ இந்த e power x ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ e power x divided by e power x plus 7/e power x into dx ன்னு எழுதிக்கலாமா? e power x என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகும். அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் 1 plus 7 into டினாமினேட்டரில் இருக்க e power x மேலே கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும் into dx. இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணலாம். 1 இன்டிகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு வரும். 7 into e power x. e power x இன்டிகிரேட் பண்ணாலும் அதே வேல்யூ e power x தான் வரும். and x ஓட கோஎஃபிஷியன்ட் -1 இருக்கு இல்லையா, அதை மட்டும் டிவைடட் பைல எழுதிப்போம் சரியா? 1 இன்டிகிரேட் பண்ண x and -7 into e power -x plus -x plus c. e power -x இன்டிகிரேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். and x-க்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸா மாத்திக்கலாம் சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, evaluate integration of 5 plus 5 into e power 2x divided by e power x plus e power minus x into dx. Solution given முதல்ல எழுதிடுங்க. 5 plus 5 into e power 2x divided by e power x plus e power minus x into dx. அடுத்த லைன்ல இந்த 5 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து எழுதிடலாமா? 5 கான்ஸ்டன்ட். இப்போ பேலன்சிங் என்ன இருக்கும்? 1 plus e power 2x divided by e power x plus e power minus x இருக்கு into dx. இப்போ இந்த e power 2x இருக்கு இல்லையா, இதை நான் e power x into e power x ன்னு பிரிச்சு எடுக்கலாம். இதுல இருந்து ஒரு e power x நான் காமனா வெளியே எடுக்கிறேன். இப்போ 5 integration of e power x into இங்க e power x இல்லை, அப்போ 1/e power x. e power x ஆல டிவைட் பண்ணுவோம் சரிங்களா? காமனா எடுக்க இல்லைன்னா டிவைட் பண்ணிப்போம். பிளஸ் e power x divided by e power x plus e power minus x into dx. இப்போ இது ரெண்டும் ஒரே டேர்மா? 1/e power x எப்படி எழுதலாம்? e power minus x ன்னு எழுதிக்கலாமா? அடுத்த லைன்ல 5 integration of e power x into e power minus x plus e power x divided by e power x plus e power minus x into dx. ரெண்டும் ஒரே டேர்ம், கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 5 integration of e power x into dx. e power x இன்டகிரேட் பண்ணால் அதே e power x தான் வரும். ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம். நீங்கள் டேரெக்டாக இதே லைனில் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஒன்றும் எழுதலாம். ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனா ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.19. evaluate e power x plus 1 by e power x whole square into dx. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ண தான் முடியும். plus b whole square is equal to a square plus 2ab plus b square. சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். e power x plus 1 by e power x whole square into dx. இப்போ a value e power x, b value 1 by e power x, which is equal to integration of e power x whole square. அப்போ 2x ன்னு எழுதிக்கலாம். plus 2 into a into b plus b square. அப்போ e power 2x ன்னு எழுதிக்கலாம். 1 by e power 2x ன்னு டைரக்டா எழுதிக்கலாம். into dx. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் ஆன்சர்? e power 2x plus 2 plus 1 by e power 2x into dx. இதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக இன்டிகிரேட் பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் e power 2x என்னது? e power 2x தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டினாமினேட்டரில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்டிகிரேட் பண்ணால் 2xன்னு மாற்றி எழுதிப்போம். அடுத்த டேர்மை நான் சைடில் சால்வ் பண்ணிட்டு எழுதுறேன். 1 by e power 2xஐ e power minus 2xன்னு எழுதலாம். இப்போ e power minus 2xஐ இன்டிகிரேட் பண்ணோன்னா நமக்கு e power minus 2xே தான் வரும். e power minus 2x தான் வரும். டிவைடட் பைல -2 வரும். சரி, அப்போ இந்த -2வை இந்த ப்ளஸ்ஸும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 by e power minus 2x நியூமரேட்டரில் எழுதிடலாம். ப்ளஸ் c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கில் வந்து இந்த டேர்மை நடுவில் எழுதியிருப்பாங்க, பட் நம்ம மாற்றி எழுதாலும் சேம் ஆன்சர் தான். e power 2x by 2 minus e power minus 2x by 2 plus 2x plus c. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.